பேர் அமிர்தம், யோகாமிரதம் சொல்லுங்க பேசுகிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு செரிப்ரல் பால்சி, அதாவது சதை சிதைவு நோய். இந்த சதை சிதைவு நோய் வந்து நம்மளோட இந்தியாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, 1000 குழந்தைங்க பிறக்குந்தா 3 பேர் செரிப்ரல் பால்சியாக பிறக்கிறாங்க. செரிப்ரல் பால்சின்னா அவங்களால நடக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அதாவது சதை வந்து சுருங்கிடும், இன்னொன்று சதை இறுக்கமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா, உடலில் காக்னேட்டிவ்ன்றது மூளையோட இதில், அப்புறம் அவங்களோட மனதில், இதில் எல்லாம் பிரச்சனை ஆகும். இது வந்து என்ன பிரச்சனை ஆகும்னா, அவங்கள மூவ் பண்ண விடாது. இன்னொன்று என்னென்னா, அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே தான் இருப்பாங்க. அவங்களோட மூளை செயல்திறன் வந்து சரியாக செயல்படாதனால அவங்களோட இயக்கத்தில் வந்து குறைபாடாக இருப்பாங்க. இது வந்து வந்து பிரெயின் வந்து டேமேஜ்னு சொல்லுவாங்க. இதில் அது வந்து மோசமாக போய்கிட்டே தான் இருக்கும். இன்னொன்று என்ன, ஏஜ் ஆக ஆக வந்து உடம்பே வந்து மாறிடும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் செரிப்ரல் பால்சியில் நடக்கும். இது நாம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, மூளையோட உணர்வு திறனை கொண்டு வந்தால் கட்டாயமாக செரிப்ரல் பால்சியை சரி பண்ண முடியும். ஒரு ஒரு சில உதாரணத்தோட உங்கள்கிட்ட நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ஹோலிஸ்டிக் ஹாப்பி ஸ்பெஷல் ஸ்கூலில் ஒரு குழந்தை, அந்த பொண்ணுக்கு வந்து செரிப்ரல் பால்சி, அந்த பொண்ணுக்கு வந்து கிளஃப்ட் லிப்போ இருக்கும். அந்த பொண்ணு வந்து வீட்டுக்குள்ளே வச்சு அடைச்சி வச்சுருப்பாங்க. நாங்கள் போய் தயவுசெய்து அந்த குழந்தைய கொடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்தோம். கூட்டிகிட்டு வரும்போது அந்த குழந்தைக்கு வாணீராக கொட்டும். வாணீர் எப்படி கொட்டும் அப்படின்னா, அப்படி அது ஒரு மாதிரி ஆனதாக உட்காந்துருக்கும். வாணீர் நிறைய வரும். இப்போ நம்ம ஹோலிஸ்டிக் ஹாப்பி ஸ்கூலில் அந்த குழந்தை வந்து கூட்டிகிட்டு வருவோம். அந்த பொண்ணு வந்து எதுவுமே சாப்பிட மாட்டா, கான்னு சொல்லி கத்திட்டு தான் இருக்கும். இன்னொன்னுன்னா, அவளுக்கு பேச முடியாது, எந்திரிச்சு நிற்க முடியாது, சாப்பிடவுமே வந்து அவ்வளவா முடியாது. என்ன சாப்பிட்றாலும் அப்படியே மோஷன் போவா. மற்றபடி அப்படி கழுத்தை மட்டும் ஆட்டிகிட்டே இருப்பா. ஏன் இப்படி பண்ணுறா என்ன அப்படின்னா, அவங்க அம்மாவோட கன்சீவான கேஸ் எடுத்தோம். கன்சீவான கேஸ் எடுக்கும்போது அவள் வந்து எப்படி நடப்பான்னா, 2 காலையும் வச்சு இப்படி தண்ணி தான் நடப்பா, நேரம் நிற்க மாட்டா, ரொம்ப ரொம்ப டயர்டாக தான் இருப்பாள், எப்பயுமே டயர்டாக தான் இருப்பாள். அந்த குழந்தைய வந்து நாங்கள் அவங்களுக்கு அம்மாவோட கேஸ் எடுத்துகிட்டு சிகிச்சை ஆரம்பித்த உடனே அந்த குழந்தை எப்படி மாறிச்சு அப்படின்னா, அவங்க அப்பா வந்து சொன்னார், அந்த குழந்தை வந்து காஃபியாக தான் குடிக்கும், அவளுக்கு வந்து சாலிடாக சாப்பிட முடியாது, குடிக்கிறதுனா குடிப்பாள், காஃபி வந்து நிறைய குடிப்பாள். இப்போ வந்து அவள் காஃபியே குடிக்கிறதில்ல, ஓரளவுக்கு நல்லா சாப்பிட்றா, இன்னொன்று ருசித்து சாப்பிட்றா, பிடிச்ச மாதிரி சாப்பிட்றா. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 6 மாதத்தில் அவங்க அம்மா வந்து சொன்னது என்ன அப்படின்னா, இப்போ அவள் வந்து அவள் வேலையை அவளே பார்க்குறா. முதல் நாங்கள் தான் எல்லாத்தையும் பார்க்கணும். இப்போ அவள் ட்ரெஸ் அவள் போட்டுக்கிறா. அதே மாதிரி அவள் சாப்பிட்றதுமே நல்ல ஸ்பூன் வச்சு நல்லா சாப்பிட்றா, நிறையவே சாப்பிட்றா. இந்த வயசுக்கு ஒரு குழந்தை எப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிட்றா. அவள் சலைவா வரதெல்லாம் நின்றுச்சு. அவள் எந்திரிக்க நல்லா ட்ரை பண்ணுவா. இங்கே நாங்கள் கொஞ்சம் அவளுக்காக வேண்டி ஒரு ஒரு சேர் அந்த இதெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து அவளுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம். இங்கே ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் வருவார், அவர்கிட்ட கேட்டோம், இந்த குழந்தைக்கு என்ன பண்ணால் இந்த குழந்தைக்கு வந்து வித்தியாசப்படும் அப்படின்னு. அவர் சொன்னார், இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி பண்ணணும், ப்ரொசீஜர்ஸ் சொன்னார். நாங்கள் அந்த குழந்தைக்கு உதவலான்னா அவங்க அப்பா அம்மா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, பணம் கொடுக்க மாட்டாங்க, எங்களுக்கும் நிறைய அட்மின் சொல்கிறதுனால இருக்கட்டும் நம்மளே பார்ப்போம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மருத்துவம் செய்ய ஆரம்பித்த உடனே ஒரு பெரிய மாற்றம் என்ன இருந்தது அப்படின்னா, அந்த குழந்தை ரொம்ப அழகா அவளே எந்திரிச்சு நிற்க ஆரம்பிச்சா. 1 மணி நேரம் நிற்பா. இதை வந்து நாங்கள் இங்கே மாற்றம் பார்த்துட்டு அவங்க வீட்டில் அவங்க அம்மா கிட்ட கேட்கும்போது, ஆமாம் இப்போ அவளே எந்திரிச்சு, இப்போ நாங்கள் வந்து இது பண்ணலன்னா அவள் வந்து அவளே நிற்கிறா, எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா அவளே எந்திரிச்சு கட்டிலேருந்து எந்திரிச்சு நிற்கிறா, நின்று கட்டில் பிடிச்சிட்டு நிற்கிறா அப்படின்னு. நான் அந்த ஃபிசியோதெரபிஸ்ட்டை சொன்னேன், இப்படி இருக்குன்னு. போகலாம் மேடம், அப்படிலாம் எதுவுமே இருக்காது. அதெல்லாம் முடியாது மேடம், நாங்கள் ஃபிசியோதெரபி பண்ணாமல் அது நிற்க முடியாது மேடம் அப்படின்னாரு. இல்லை சார், அவங்க அம்மா கிட்ட பேசுங்கன்னா அவங்க அம்மா கிட்ட பேசும்போது, ஆமாம் சார் இப்போ நல்லா நிற்கிறா அப்படின்னோடனே அவர் ஆச்சரியப்பட்டார். மேடம் எப்படி மேடம் இது சாத்தியம் அப்படின்னாரு. அதாவது செரிப்ரல் பால்சி இல்லை, எல்லா விஷயத்தையுமே
புரிதலோட அந்த அணுகுமுறைய நம்ம பார்த்தோம்னா கட்டாயமா ரிசல்ட் கிடைக்கும். இப்ப அந்த குழந்தை அழகா அ பூவெல்லாம் கோர்க்கிறா. ரொம்ப ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவா. இங்க ஹோலிஸ்டிக் ஹாப்பி ஸ்பெஷல் ஸ்கூல்லயே ரொம்ப சந்தோஷமான பிள்ளை அப்படின்னா அவ தான். அவளே ட்ரை பண்ணுவா. எல்லா இடத்துக்கும் நானும் வரேன், நானும் வரேன்னு சொல்லி எல்லார் கூடயும் போவா, நடப்பா. பிள்ளைங்கள நாங்க வாக்கிங் கூட்டிட்டு போவோம். அதுக்கும் அவளும் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பா. எல்லாரையும் எல்லார்ட்டயும் ஜாலியா இருப்பா. இந்த இடத்துல செரிப்ரல் பால்சிய நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ரொம்ப பெரிய விஷயம். இந்த சதை சிதைவு நோய். இத வந்து நம்ம அ கண்டுபிடிச்சுட்டு அதுக்கான விஷயம் பண்ணா கட்டாயம் மாற்றம் வரும். ஒரு குழந்தைய நோயாளி குழந்தையாவே வச்சுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் அது அதோட சந்தோஷத்த உணர்றதுக்கு உதவி பண்ணலாம் நம்ம.